ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதன்ஸ் கிச்சன். நம்ம எதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு பருப்பு தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டெய்லி இட்லி தோசையை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா, இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன், இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட தோல் பயிறு தான் இருக்குது. இதை தனியாக ஒரு கப்பில் ஊற வச்சுட்டு அலசிட்டு அரைக்கும் போது இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதை நல்லா களைஞ்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். உளுந்தம்பருப்பை தனியாக ஊற வச்சாச்சு, அலசிட்டு சேர்த்துக்குவோம். பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஊற வச்ச உளுந்து, தோல் உளுந்துனால தனியாக ஊற வச்சுருந்தேன்ல, இப்போ இதை அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்குவோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாகவும் இருக்குது, நைஸாகவும் இருக்குது. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போது மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பூ, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறையா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். 2 பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 5 பூண்டு பல், நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு பல், 5 பல் பொடியாக நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை நல்லா கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை, கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், தோசை மாவு பதத்துக்கு. பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கல்லில் ஊற்றி பருப்பு தோசை எடுத்துக்கலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். மேலாப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கணும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு நமக்கு பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கீரை, கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். இதுக்கு தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். சட்னி இல்லாமல் சும்மாவும் சாப்பிடலாம். சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.